x கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா இந்த x வந்து ரெண்டாவது பார்ட் அந்த ப்ரூஃபோட செகண்ட் பார்ட் படி இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னு ப்ரூஃப் பண்ணனும் சோ இந்த எல்லா ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணனும் ப்ரூஃப் பண்ணனும் இல்லையா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னு ப்ரூஃப் பண்ணலாம் அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனுக்குலாம் ப்ரூஃப் பண்ண போறதில்ல சிமிலர்லி இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணனும் எழுதிட்டா போதும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் we show that x satisfies equation a ஓகேவா சோ ஈக்குவேஷன் a ங்கிறது என்ன ஈக்குவேஷன் a-ல x க்கு பதிலா தோ இந்த வேல்யூ போட்டா satisfy ஆகுதுன்னு சொல்ல போறோம் ஓகேவா சோ அப்போ x congruent to a1 ன்னு கிடைக்குது நம்ம ப்ரூஃப் பண்ணனும் ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் x வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி m1 ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா x1 ன்றது x ன்றது என்ன a1 m1 y1 plus a2 m2 y2 and so on to ak mk yk x ஓட வேல்யூவை ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி mod m1 போடுறோம் ஓகேவா mod m1 this means what இந்த ஒவ்வொரு வேல்யூஸையும் m1 ஆல டிவைட் பண்ண போறோம் ஓகேவா கவனிங்க இங்க m2 ன்றது என்ன ஞாபகம் இருக்கா from equation 1 இதோ இருக்கு இல்லையா m2 ன்றது என்ன m2 ல m2வே இருக்காது அப்போ m1 m3 m4 னு இருக்கும் m3 லயும் m3 மட்டும் தான் இருக்காது m1 கண்டிப்பா இருக்கும் சோ நம்ம எதால டிவைட் பண்ண போறோம் இந்த டேர்ம் எல்லாத்தையும் m1 ஆல தான் டிவைட் பண்ண போறோம் எஸ் சோ now இங்க சைடுல எழுதவா from equation 1 capital m2 ங்கிறது என்ன m1 m3 and so on to mk கரெக்ட்டா சோ m3 ன்றது product of these numbers இதுல நமக்கு m1 இருக்கு நம்ம இந்த எல்லா நம்பர்ஸையும் m1 ஆல தான் டிவைட் பண்ண போறோம் சோ இதுல m1 இருக்கனால ப்ராப்பரா டிவைட் ஆகும் இல்லையா therefore m1 எதை டிவைட் பண்ணிடும் m2 வை டிவைட் பண்ணிடும் not only m2 yes the m1 வந்து m3 டிவைட் பண்ணும் and so on to m1 வந்து கேபிட்டல் mk வையும் டிவைட் பண்ணும் எதை மட்டும் தான் டிவைட் பண்ணாதே m1 மட்டும் தான் டிவைட் பண்ணது ஏனா அதுல m1 இல்ல மற்றது எல்லாம் ரிலேட்டிவ்லி பிரைம் வேற அதனால டிவைட் பண்ணாதே சோ அப்போ ப்ராப்பரா டிவைட் பண்றதுனால இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்னவாயிடும் 0 ஆயிடும் ஏனா அது ப்ராப்பரா டிவைட் பண்ணிச்சா ரிமைண்டரே ஒண்ணுமே வராது இல்லையா அப்போ x a1 m1 y1 plus remaining terms எல்லாம் 0 plus 0 plus 0 and so on to 0 mod m1 ஓகேவா இப்போ that is x is congruent to a1 m1 y1 mod m1 னு வந்திருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் y1 ன்றது என்னன்னு எடுத்துக்கிட்டோம் y1 ன்றது என்னன்னு எடுத்துக்கிட்டோம் m1 ஓட இன்வெர்ஸ் y1 m1 ஓட இன்வெர்ஸ்னா அத நம்ம m1 ஆல டிவைட் பண்ணா ஐ மீன் y1 * m1 m1 ஆல டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் என்ன வரும் 2 னு வரும் ஓகே சாரிமா ரிமைண்டர் வந்து 1 ன்னு வரும் ஓகேவா நான் ஈக்குவேஷன் பார்த்துட்டு நான் 2 ன்னு சொல்லிட்டேன் ஓகேவா therefore from the equation 2 since from equation 2 m1 ஐயும் y1 ஐயும் நம்ம m1 ஆல ஸ்மால் m1 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1 கிடைக்குதுன்னு பார்த்திருக்கோம் ஓகேவா சோ அதில இருந்து இந்த m1 y1 ஐ m1 ஆல டிவைட் பண்ணா என்ன வர போகுது 1 ன்னு கிடைச்சிரும் அப்போ a1 * 1 mod m1 therefore x நம்ம small m1 ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்குது a1 ன்னு கிடைக்கும் இதே போலவே similarly x suppose m2 ஆல டிவைட் பண்ணா கண்டிப்பா நமக்கு a2 ன்னு கிடைக்கும் இதே போலவே நம்மால ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா yes therefore we can prove similarly we can prove ஓகேவா similarly we can prove x satisfies yes a equation satisfy பண்ணதுன்னு சொல்லிட்டோம் b c and so on to k வரைக்கும் உள்ள எல்லா ஈக்குவேஷன்ஸையும் அதாவது क्वेश्चनல உள்ள எல்லா ஈக்குவேஷன்ஸையும் satisfy பண்ணுதுன்னு என்ன பண்ணிடலாம் ஈஸியா ப்ரூஃப் பண்ணிடலாம் ஓகேவா அடுத்து நம்ம ப்ரூஃப் பண்றது யூனிக் னு சொல்ல போறோம் ஓகேவா சோ யூனிக்னஸ் அவங்க என்ன சொல்லிருக்காங்க யூனிக் மாடுலோ m1 m2 mk that is நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணனும் சைடுல எழுதிக்கோங்க இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஓகேவா that is இப்போ நம்ம m1 m2 m3 and so on to mk product of these இந்த நம்பர்ஸ் நம்ம என்னன்னு எடுத்துட்டு இருக்கோம் கேபிடல் m ன்னு எடுத்துறோம் ஓகேவா இப்போ இந்த சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷன் mod m1 மாடுலோ m1 m2 mk னா நம்ம அந்த ஐ மீன் இந்த m1 m2 mk வை நம்ம கேபிடல் m ன்னு எடுத்துட்டோம் ஓகேவா சப்போஸ் ரெண்டு சொல்யூஷன்ஸ் x1 x2 னு இருக்குன்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணனும்னா இந்த x1 ம் x2 ம்
ஈக்குவல்னா அதாவது யூனிட்னா ஈக்குவல் வழக்கமாக ஈக்குவல்னு சொல்லிடுவோம். பட் மாடுலா m1 m2 mkனா x1 காங்க்ருவன்ட் டு x2 மாட் இந்த ப்ராடக்ட்டை நம்ம கேபிட்டல் எம்னு பேர் கொடுத்துட்டோம். அப்போது என்னென்னு ப்ரூஃப் பண்ணணும், x1 x2 and so on to x1 is congruent to x2 mod mனு ப்ரூஃப் பண்ணணும். அதாவது இந்த மாட் எம்ன்ற மாடுலா எம் படி இது ரெண்டும் ஈக்குவல், அதுதான் யூனிட்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? ஓகேவா? எஸ். ஸோ லெட் x1 அண்டு x2 பி டூ சொல்யூஷன்ஸ். எப்பவுமே யூனிட்னு ப்ரூஃப் பண்ண சொன்னால் எப்படி தான் எடுத்துப்போம், ரெண்டு சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு எடுத்துட்டு தானே ப்ரூஃப் பண்ணுவோம். எஸ், அப்படி தான் இங்கேயும் ப்ரூஃப் பண்ண போகிறோம். லெட் x1 அண்ட் x2 பி டூ சொல்யூஷன்ஸ் ஆஃப் த சிஸ்டம். ஓகே, இதுக்கு தனித்தனியாக வேணால் தனித்தனியாக பேர் கொடுத்துருக்கலாம். இப்போ மொத்தமாக நம்ம சொல்லிக்கலாம். இந்த சிஸ்டத்துக்கு பேர் ஸ்டார்னு கொடுத்துடலாமா? எஸ். x1 அண்ட் x2 பி த டூ சொல்யூஷன்ஸ் ஆஃப் த சிஸ்டம் ஸ்டார். அப்படின்னா என்ன பண்ணும், x1 வந்து இந்த ஈக்குவேஷன் இந்த சொல்யூஷன்ஸோட இந்த ஈக்குவேஷன்ஸோட சொல்யூஷனாக இருந்ததுன்னா x1 இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா? அப்போது x1 காங்க்ருவன்ட் டு a1 mod m1. அடுத்தது அதே x1 காங்க்ருவன்ட் டு a2 mod m2 and so on to என்ன பண்ணும், k ஈக்குவேஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே x1 காங்க்ருவன்ட் டு a2 mod ak mod mk. இந்த x1 எல்லா ஈக்குவேஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஓகேவா? சிமிலர்லி x1 சொல்யூஷனாக இருந்தால் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி x2 சொல்யூஷனாக இருந்தாலும் என்ன பண்ணும், ரெண்டு சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு இடத்துல x2வும் இதே ஈக்குவேஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்ன பண்ணும், x2 காங்க்ருவன்ட் டு a1 mod m1, x2 காங்க்ருவன்ட் டு a2 mod m2 and so on to x2 சொல்யூஷன் ஒன்று தான், இதுதான் மாறும், ak mod mkன்னு வரும். ஓகேவா? எஸ். ஸோ இதை வந்து நீங்கள் இது வரைக்கும் ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், ஃபைனலி 2 ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். கால் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 3 அண்ட் திஸ் ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம் இந்த சிஸ்டமை. இப்போது 3 - 4 போடுங்க. ஏன்னா ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் காங்க்ருவன்ஸ் ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ணலாம், எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஈச் ஈக்குவேஷன்ஸுக்கும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்டிங் மீன்ஸ் x1 - x2 அப்படி போட போகிறேன். ஓகேவா? x1 - x2 இஸ் காங்க்ருவன்ட் டு a1 - a1 இஸ் 0 mod m1. இதே போலவே x1 - x2 இஸ் காங்க்ருவன்ட் டு 0 mod m2ன்னு கிடைக்கும். தேர்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தேர்ட் கிடைக்கும். அதே போல் ஃபைனல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் x1 - x2 இஸ் காங்க்ருவன்ட் டு 0 mod mkன்னு இருக்கும். ஓகேவா? இப்படின்னா என்ன அர்த்தம், இந்த x1 - x2வை m1ஆல் டிவைட் பண்ணாலும் 0 ரிமைண்டர், m2ஆல் டிவைட் பண்ணாலும் 0 ரிமைண்டர் அண்ட் so on to mkவால் டிவைட் பண்ணாலும் 0 ரிமைண்டர் தான் கிடைக்குது. அப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃப் எல்லா நம்பர்ஸால் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் என்ன தான் வரப்போகுது, ஆப்வியஸ்லி 0 இல்லையா? தேர்ஃபோர் x1 - x2வை நாம் மாட் எதால் டிவைட் பண்ண போகிறோம், m1 m2 and so on to mk. ப்ராடக்ட் ஆஃப் ஆல் தீஸ் miஸால் டிவைட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்ன தான் வரப்போகுது, 0ன்னு தான் வரப்போகுது. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம், x2வை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, x1 இஸ் காங்க்ருவன்ட் டு x2 mod இந்த ப்ராடக்ட் ஆஃப் m1 m2 mkவுக்கு தான் நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோம், mன்னு கொடுத்துருக்கலாம். நீங்கள் அப்படியே எழுதினாலும் எழுதலாம், ஜஸ்ட் எம்னு எழுதினாலும் இதுவாகிடும். ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவங்க அதை தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்கம்மா. என்னது, இந்த யூனிக் சொல்யூஷன் மாடுலா m1 m2 mk. சப்போஸ் ரெண்டு சொல்யூஷன்ஸ் இருந்ததுன்னா அது ரெண்டும் காங்க்ருவன்ட் டு ஈச் அதராக இருக்கும் மாட் m1 m2 mkல. ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா, நம்ம சைனீஸ் ரிமைண்டர் தியரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணிட்டோம். இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்ளம்ஸ் போடுறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன அந்த சன் ஷூ பஸ்ஸில் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.